அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th Sense கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு குட் பேட் அக்லி GBU. இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்டு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கன்சல்டன்ட். இவங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர். இது இல்லாமல் திரைப்படத்துறை, இந்த மாதிரி நிறையா ஃபீல்டில் இருக்காங்க. திரைப்படத்துறையில் தணிக்கை குழுவில் இவங்க ஒரு மெம்பர். இவங்க நம்ம நற்புலரையில் பாபுராவ் சார் அவர்கள் மூலயமா அறிமுகமானாங்க. தொடர்ந்து அவ்வப்போது பயணிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவ்வப்போது ஒவ்வொரு மாதத்துலையும் வழங்கப்படும் தலைப்பின் கீழே மிக சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வராங்க. நேற்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க மேம். ஸோ இப்படி நிறைய நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரன இன்றைய ஆளுமை கே. பிரேமலதா மேம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரை பெருமிதம் கொள்கிறது. மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். யூ கேன் ஸ்டார்ட் மேம். மேம், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம். உங்கள் வாய்ஸ் கேட்கல. மேம், நான் பேசுகிறது கேட்குதுங்களா? மைக் ஆஃப்ல இருக்கு. இதோ இப்போதான் ஆன் ஆயிருக்கு. ஓகே மேம், வாய்ஸ் கேட்கல மேம். சார், இப்ப கேக்குதுங்களா? கேட்குது மேம். இப்ப கேக்குது மேம். இப்ப கேக்குது. கேக்குதுங்களா? ஓகே, கண்ணதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்துரு. தேங்க்யூம்மா. எனக்கு இந்த புது லேப்டாப்னு அதை நான் யூஸ் பண்ணாதது, அதனால எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சாரி. அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை பணிவுகள். ஆடிபிளா இருக்கணுங்களா? ஓகே. அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை பணிவுகள். சார் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அழகா சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது எப்பவுமே ஒரு ஸ்டார்ட்ல நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்மள ஒரு ஸ்பீச்சுக்கு ஒரு இன்ட்ரோ இருக்கும். இது இன்னைக்கு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி தான். இந்த டாபிக் ஒரு 4 நாள் முன்னாடி நான் ஒத்துட்டு இருந்தேன், கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கரெக்டா பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பிரசன்டேஷன் கொஞ்சம் குட்டா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு நேத்து காலையிலயாவது ஓகே நான் பேசிடுறேன்னு தயாராயிருந்தேன் அப்படின்னு சொன்னா நாட் பேடாவாவது இருந்திருக்கும். இது ராத்திரியில சொல்லி நம்ம பேசிதான் மாத்திரலாமே அப்படின்னு இத்தனை பெரும் ஆளுமைகளுக்கு முன்னால், துறைசார் வல்லுநர்களுக்கு முன்னால் இந்த பேச்சை நான் செய்யறதுனால, பிரசன்ட் பண்றதுனால, கடவுளே அக்லியா இருந்தாலும் என்ன ஒரு பொது மன்னிப்பு கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு துவக்கத்தோடு உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். எனக்கு இந்த டாபிக் ரொம்ப ஒரு கேட்சியா இருந்தது. குட் பேட் அக்லினா எங்க வேணாலும் பொருத்தலாம், எங்க வேணாலும் நீங்க பொருத்திக்கலாம். நான் நிறைய விஷயங்கள்ல பொருத்தி ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். அந்த ஒரு டாபிக்ல சௌகரியமா குட் பேட் அக்லின்னு பொருத்திக்கலாமா அப்படின்னு எனக்கு அது ரொம்ப தேவையாகவும் இருக்குது. அதே நேரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சதாகவும் இருக்குது. நான்
சொல்றது ஒண்ணும் புது செய்தியாக இருக்க போவதே கிடையாது. நம்ம எல்லாரும் கடந்து வந்ததாதான் இருக்கும். மிக மிக அத்தியாவசியமானது உணவு. அந்த உணவு வந்து எப்படி நமக்கு குட் பேட் அக்லி ஆகுது அப்படிங்கறத எனக்கு அது தோண ஆரம்பிச்சதுங்க. நம்ம இந்த ஒரு 60ஓட விளிம்புகள்லயும் 70ஓட துவக்கங்கள்லயும் பிறந்தவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. என்னன்னா 80களில் இருந்த பாரம்பரியத்தை வந்து நம்ம அப்படியே இப்படி நின்று பார்த்தவர்கள், அதில் கால் பதித்தவர்கள், நடந்தவர்கள், வாழ்ந்தவர்கள். அதே நேரத்துல 90கள்ல வந்த உடனே டெக்னாலஜிஸ் எல்லாம் நமக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டே வந்துகிட்டு இருக்குது. அந்த டெக்னாலஜியோட வளர்ச்சிய வந்து அந்த பிள்ளையார் சொல்லியில இருந்து பார்த்தோம். நம்ம 6th ஸ்டாண்டர்ட் படிக்கலதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தது. அந்த மாதிரி அது பக்கத்துல இருந்து பார்த்தவர்கள். இப்பொழுது அதோட விஸ்வரூப வளர்ச்சியான ஏஐயும் எட்டி நின்று இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் அப்படின்னு. சோ நமக்கு வந்து இந்த இவாலுவேஷன்ங்கிறது வந்து 3 காலங்களுக்கும் நம்ம வந்து அப்படியே ஸ்திரமா உட்கார்ந்து நம்ம இப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுனால நான் அந்த டாபிக் எடுத்துக்கிறேன். இந்த உணவு அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஆரம்ப நாட்கள்ல 80கள்ல எப்படி இருந்தது, 80கள்ல எல்லாம் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது? ரொம்ப எளிமையா இருந்தது. கண்ணுக்கு கிடைச்ச கீரைகள் எல்லாத்தையும் கிடைவாங்க. பலக்கீரை, தொய்யக்கீரை, அந்த மாதிரி எந்த கீரைகள் எல்லாம் கைகளுக்கு கிடைக்கிறதோ அந்த கீரையெல்லாம் ஆயா பறிச்சுட்டு வந்து கிடைஞ்சு வைப்பாங்க. எல்லா பயிர்களும் அடுப்புக்கு வரும். தட்டப்பயிறு, பச்சைப்பயிறு, கொள்ளு பருப்பு, இது எல்லாம் கிடைவாங்க. இன்னும் அந்த ஆரிய கல்லுல போட்டு கொள்ளு பருப்பு, இப்படி அந்த கொள்ளு பருப்பு இல்லைங்க, எல்லா பருப்புகளுக்கும் அந்த தவிடு நீக்குவாங்க. அதுல கிடைக்கக்கூடிய இந்த குரண பருப்புன்னு சொல்லுவாங்க, அதை கூட விடாம நம்ம சமைச்சு சாப்பிட்டோம். நிறைய காய்கறிகள், அந்த பருப்பை கடைஞ்சு, அந்த கீரையை கடைஞ்சு, அந்த பச்சை வெண்ணெயை எடுத்து மேல வச்சு அந்த கொதிக்கிற சாப்பாட்டுல உருக்கி அப்படியே ஓடும் பொறுமையா உட்காந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். காய்கறிகளை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம சாப்பிட்ட காய்கறிகள் எல்லாம் பச்சை புடலங்கான்னு ஒண்ணு இருக்கும், கரும்பச்சை நிறத்துல புடலங்காய் இப்ப நான் கண்ணிலேயே பாக்குறது கிடையாது. அப்புறம் கோழி அவரைன்னு ஒண்ணு வரும், அப்புறம் நாட்டு அவரைன்னு ஒண்ணு வரும், அதெல்லாம் இப்ப இல்ல. அதுகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. வெறுமனே சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் தாளிப்போட போட்டு கொதிக்க கொதிக்க சாப்பாட்டுல போட்டு பசிஞ்சு சாப்பிட்டாவே அறுசுவையா நமக்கு தெரியும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஃபர்டிலைசர்ஸ் இல்லாத ஒரு அழகான ஒரு உழவு இருந்தது அந்த காலகட்டத்துல. மண்ணை பதப்படுத்துறதுனாவே கொளிஞ்சி இலைய போட்டுதான் உழவு உழுவுவாங்க. அப்ப அந்த ருசி இருந்தது நமக்கு அதுல. இதுல இன்னொன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும். வெண்ணெய்ங்கிறது வந்து தயிரை திரிச்சு மோராக்கி அதுல இருந்து வெண்ணெய் எடுப்போம். அந்த வெண்ணெயை தண்ணியில போட்டு வைப்போம். ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து அதை உருக்கி எடுத்துப்போம். இதெல்லாம் வந்து நமக்கு இந்த முறையில இருக்கும். ஆலாக்கீரைன்னு ஒரு கீரை இருக்குங்க, 4 எதில் இருக்கும், தண்ணியில இருக்கும். அந்த கீரையை நான் இப்ப பாக்குறதே கிடையாது. இது ஒரு பெரிய விஷயம். என்ன மாதிரி எங்க கிச்சன்ல வேலை செய்யறவங்களுக்கு சுலபமா தெரியும். தக்காளிங்கிற ஒரு பண்டத்தை நாங்க நறுக்கினதே கிடையாது. 2 வகை தக்காளி இருக்கும். பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளின்னு ஒண்ணு இருக்கும். அதை பார்க்கலே நமக்கு எப்படி பார்த்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அம்மாங்க வந்து தக்காளி நறுக்கி நம்ம பார்த்தது இல்லை. சாம்பார் தாளிச்சு விடுவாங்க, தக்காளியை தண்ணியில அலசி இப்படி கரைச்சுதான் நாங்க விடுவோம். இப்ப அந்த இனமே இல்ல, அந்த தக்காளிங்கிறதே இல்ல. இப்ப அது என்ன வாசனையில வருதுன்னு எல்லாம் காய்கறி நறுக்கிற மாதிரி நறுக்கிட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாம் நீங்க வந்து காய்கறிகள்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான்வெஜ்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த நம்ம இந்த இது மாதிரி, அது பேரோட காலா படத்துல வர மாதிரி வெஜிடேரியன்ஸ் எல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. நல்ல சந்தோஷமா நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு இந்த செய்தி எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு அப்படின்னு சொன்னா இந்த சேமை இலைன்னு சொல்லுவாங்க. அந்த சேமை இலையில மடிச்ச மட்டனை அப்பா காஃபியை குடிச்சிட்டு போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை துவங்கும். நாட்டுக்கோழி தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அது வந்து வயல்ல வச்சிருப்பாங்க. பெரியப்பா அத்தைங்க வந்து கோழி பிடிக்கிறாங்க, அண்ணா வந்துருங்க நாம்பாங்க. அது குடும்பத்தோட கோழி அடிக்கிறதுக்காக கூப்பிடுவாங்க, விசேஷங்களுக்கு மட்டும் இல்ல. அதை நல்லா பொங்கெடுத்து அந்த நெருப்புல போட்டு வாட்டி கட் பண்ணி அப்படியே மணக்க மணக்க மிளகா அரைச்சு ஒரு குழம்பு அங்க ஓடிட்டு இருக்கும். மீன் அப்படிங்கிறது அந்த கம்மாயில ஆத்துல அங்க பிடிக்கக்கூடியவங்க அங்க டெண்டர் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வலை இருக்கும், புடிச்ச சூடு அப்படி உயிரோட மீனை வாங்கிட்டு வந்து சமைப்போம். இதெல்லாம் வந்து அந்த 80களின் விளிம்புகளில் இருந்தது.
இன்னொன்னு அடுப்பு அப்படிங்கிறது 2 அடுக்கடைகள் இருக்கும். வீட்டுக்குள்ளார ஒரு கிச்சன் இருக்கும், பின்னாடி புழக்கடையில ஒரு அடுப்பு இருக்கும். அந்த அடுப்பு மோஸ்ட்லி விறகடுப்பா இருக்கும், பொறுமையா இருக்கும். அந்த சமையல் வந்து ரொம்ப பொறுமையா இருக்கும். இன்னைக்கு வசீகரன் சாரோட போஸ்ட் பார்த்திருந்தேன், எளிமையும் பொறுமையும் எப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருந்து. குட் மார்னிங் மெசேஜ் அது. எளிமையான உணவு ஆனா பொறுமையா சமைக்கப்பட்டது அதீத ருசியா இருந்தது. இந்த இடத்துல ஒரு விஷயம் குறிப்பிட விரும்புகிறேன். அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அரிசி மூட்டை எவ்வளவு இருந்தது தெரியுங்களா? 75 கிலோ மூட்டை, 80 கிலோ மூட்டை தான் நம்ம அரிசி மூட்டைங்கிறது ஒண்ணு இருந்தது. ஞாபகம் இருக்குங்களா? அந்த சாக்கு பையில வரும், அதுதான் நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்த அந்த அரிசி மூட்டை. அந்த நேரத்துல நம்மளோட சமையல் பாரம்பரியங்கள் எல்லாம் நம்ம யார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம் தெரியுங்களா? நம்மளோட குடும்பத்தை சேர்ந்த நம்ம ஆயா, நம்ம அம்மா, நம்ம அம்மாயி, இவங்க எல்லாம் தான் நமக்கு சமையல் சொல்லி கொடுப்பாங்க. வேற ஏதாவது மாத்திக்கலுக்கான நம்ம வீட்டுல அது பழக்கம் இல்லைன்னு அப்படிம்பாங்க. பீர்க்கங்காய வந்து நொர பீர்க்கங்காய கிடைச்சா பால் ஊத்தணும் அப்படிங்கிறது நமக்கு உண்டான பாரம்பரியமா இருக்கு. இது செவி வழிகளாக வந்தது. இது ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு உங்களுக்கு கடைசியா அந்த கனெக்டிவிட்டி நான் சொல்றேங்க. அதே நேரத்துல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு வந்து இத ரொம்ப சாதாரணமா பேசுவாங்க. அது அந்த குடும்பத்துக்கே ஆகாத மாதிரி. இது நான் தவறான செய்தியா சொல்லலைங்க, சொல்லப்பட்ட செய்தி. அந்த காலகட்டம் அப்படி இருந்தது. இந்த காலகட்டத்தை அழகா குட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர்ல போட்டு இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இது எங்க ஆரம்பிச்சது தெரியுங்களா? 90ல ஆரம்பிச்சது. அதாவது இதுக்கெல்லாம் வந்து செகின்சைகள் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா, நமக்கு வந்து ஒரு அலர்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராய்லர் கோழி நடைமுறைக்கு வந்தது. அட அடுப்புல போட்ட 15 நிமிஷத்துல வேவுதாமா, அட 300 கடை வந்துருச்சு தெரியுமா? இப்படித்தான் ஆரம்பிச்சது இந்த பிராய்லர் கோழி. அதுக்கப்புறம் அட நெருப்பாட்டு ஒரு பீரோல உருட்டி உருட்டி வேக வைக்கிறான் தெரியுமா அப்படின்னாங்க. அந்த மாதிரிதான் உள்ள வருது. எனக்கு வந்து இந்த ரொம்ப சிரிப்பா இருக்கும். அந்த எங்க ஒரு பாஷையில எனக்கு இது எப்படினாலும் வந்துருது. என்ன மீறி மாதுளம்பழம் இருக்கு இல்லைங்களா? மாதுளம்பழத்துல கொட்டை இல்லாம இந்த இப்ப நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இதுதான் வழக்கத்துல இருக்குது. அப்ப அது என்ட்ரி கொடுக்குது. அப்ப அங்க ஆயாங்கள்லாம் உட்காந்து, அட நீனாலும் பல்லு இல்லாதவங்களே சாப்பிடலாமாம்மா, கொட்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த கொட்டையுமே மென்னுதுன்றலாம் கொட்டை. இப்படி ஒண்ணுக்கும் வந்து ருசி கூட்டல் அப்படின்னு மரபுகளை நாம் துளைக்க ஆரம்பித்தோம். ஒண்ணு அந்த தக்காளி அப்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதை வந்து வச்சிருந்தா கெட்டு போயிரும். சோ அந்த தக்காளி பின்னுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் உங்களுக்கு போயிட்டு வந்து மரபணு காய்கள் நமக்கு உள்ளார வைக்கிறோம். ஆப்பிள் எல்லாம் புளிக்குங்க, ஊட்டி ஆப்பிள். அந்த ஊட்டி ஆப்பிள் போய் நமக்கு ஷிம்லா ஆப்பிள் கைக்கு வந்தது. கமலா பழம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தது, அதுல நாக்மூர் ஆரஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. அதெல்லாம் நம்ம புதுசா பாக்குறோம், அதை என்ஜாய் பண்றோம். இதையெல்லாம் நம்ம வந்து உணவியல்ல வந்து மாற்றம் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். கடல் மீன்கள் நமக்கு ஐஸ் போட்டு எங்களுக்கே கிடைக்க ஆரம்பிச்சது, கடல் பகுதியில் இல்லாதவர்களுக்கும் கிடைக்கப்பட்டது. இப்போ இதெல்லாம் உணவு பழக்கங்கள்ல மாறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குதுங்களா? அந்த 80கள்ல பாத்தீங்கன்னா மளிகை கடை அப்படிங்கிறது 5 மணி இருக்கும். 5 மணிக்கு பால் வாங்கிட்டு வரையில எல்லாம் நம்ம வந்து காய் வாங்கிட்டு வந்துடலாம். கயிறு கட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கும் 5 மணிக்கு. இந்த நம்ம 5 மணிக்கு கடை திறக்கிறதெல்லாம் போயிருச்சு. 6 மணி ஆச்சு, 6, 6:30 மணி அப்படிங்கறதுதான் கடை திறக்கும். அந்த குட் அப்படிங்கிற காலகட்டத்துல
நமக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு குடும்பமே உட்கார்ந்து சாப்பிட்டோம். அப்ப வந்து ஒரே ஒருத்தர் தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப நமக்கு இந்த காலகட்டம் அந்த குட்ட தொலைச்சு பேடுக்குள்ளார நம்ம என்ட்ரி கொடுக்கிற காலகட்டத்துல பொருளாதார சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருச்சு. நிறைய பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. வளர்ச்சி தான் வளர்ச்சி, அது பேட்ல வராது. ஆனா எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அடுப்புகள் மாறிடுச்சு. இப்ப அந்த திரி அடுப்பு, பம்ப் ஸ்டவ், அப்புறம் இந்த பாட்டில தலைகளா வச்சு ஒரு மாதிரி பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் கிச்சன்ல. அதெல்லாம் கொஞ்சம் வழக்கொழிஞ்சு போய் கேஸ் ஸ்டவ் வர ஆரம்பிச்சு. அந்த கேஸ் ஸ்டவ் வர ஆரம்பிச்சோனையுமே அப்ப தண்ணியில மிதங்கிக்கிட்டு இருந்த வெண்ணெய் எல்லாம் இப்ப பாலை காய்ச்சி தயிர் போட்டு வெண்ணெயில எடுத்த அந்த மோருக்கு சிலுப்பி எடுத்த வெண்ணெய் ஆடையா எடுத்து 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 ஃப்ரீசர்ல ஸ்டோர் ஆச்சு. அந்த ஆடை இன்னைக்கு பெருமை என்ன வேணாலும் நாங்க சிலிப்பி வைக்கலாங்க. அந்த ஆடை டப்பாவை திறந்தா என்ன வாடை வரும்னு சிலிப்பிட உங்களுக்கு தெரியும். மாறுச்சு, பேட் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்கு எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள். இது என்ன ஆகுதுன்னா இந்த அரிசி மூட்டைக்கு நம்ம வந்துருவோம். ஏன்னா நம்ம அந்த போன முறை தொட்டுட்டோம் இல்லையா, அந்த 75-80 கிலோ வந்து அப்படியே காண போயிருச்சு இந்த 90கள் காலகட்டத்துல. அது எங்க ஊர்ல சொல்லல, எங்க இருந்து இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாரு, அது ஒரு சிப்பங்கண்ணு அப்படிம்பாங்க. இந்த 25 கிலோ மூட்டை வர ஆரம்பிச்சது. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து இன்னொன்னு என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா ஹோட்டல் என்ட்ரி அப்படி அந்த ஸ்டேஜ்ல இருந்து நான் என்னோட கணக்குப்படி பேட் அப்படிங்கிற என்ட்ரி கொடுக்குற காலகட்டத்துல அந்த ஃபுட் வந்து சேஞ்சஸ் ஆரம்பிச்சது. அதாவது உணவு வந்து வெளியில போய் சாப்பிடக்கூடிய வழக்கங்கள் அதிகமாச்சு. இதெல்லாம் தாண்டி ஒரு அக்லி ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னா தற்கால கொதிக்க கொதிக்க இட்லி, அதுக்கு தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி, சாம்பார் அப்படிங்கிறது இப்ப ரீசன்ட் டேஸ்ல நிறைய வீடுகள் குறை மிக்சியில அடிச்சு ஸ்மூதி அப்படின்னு குடிச்சிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா சீரீஸா அது என்னமோ கம்ப்ரஸ்ட் இத ஓட்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு பால்ல போட்டு அதை நைட்டே போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஊற வச்சு சாப்பிட்டா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது. அடுப்புக்கு போறது இல்லை. இப்ப வர காய்கறிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் இன்னமும் என் பொண்ணு கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ப்ரோக்கோலியா அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அதுக்கு என்ன ஊட்டம் அதுல இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறோம். இன்னும் ஸ்ப்ரவுட்ஸ் கூட அவங்க பண்றது கிடையாது, தானே அது பேக்டு ஃபுட்ல இருக்குது, அது வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. சோ இந்த உணவுகள் காய்கள் அப்போ இந்த 90கள்ல ஒண்ணு நான் குறிப்பிட விரும்பினேன். அந்த 90கள் இந்த மரபணுக்கள் வரும் காலகட்டத்துலதான் பழமுதிர் நிலையம் மாதிரியான பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வந்து காய்கறிகளை விற்கிறதுக்கு முன்னாடி வர. அப்போ அந்த கூடக்காரமான ஒரு அம்மா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வழக்குழிஞ்சு போயிட்டாங்க அந்த காலகட்டத்துல. இப்ப வந்து அது எங்கன்னு தெரியல, அந்த இடத்தையே காணும். ரொம்ப கண்டுபிடிக்க வேண்டி இருக்குது, எங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த கூடக்காரமாக ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இருக்காங்க 1-2 பேரு, அந்த கவுண்ட் இப்ப கிடையாது. அந்த பழமுதிர் நிலையத்துல குழுன்னு ஏசியில நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, அட 4 காய் நீ வேணுங்கிறத எடுத்தினால அதுக்குண்டான விலையை போட்டு கொடுத்துறாங்க. நம்ம 1/2 கிலோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க அடி வாங்க தெரியுங்களா? இதெல்லாம் நிற்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த பழமுதிர் நிலையம் காலம் போய் இப்போ பிளிங்கெட், என்னமோ ஜொமேட்டோ, எல்லாத்துலயும் காய்கறிகள்ல இருந்து பால்ல இருந்து உங்களுக்கு என்ன வேணும், 100 கிராம் பூ, சாமந்தி பூ வேணா கூட கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. இது இந்த காலகட்டம் வந்துருச்சு. உணவு நம்ம என்ன சாப்பிட இந்த 90கள்ல நமக்கு அந்த எப்படி ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சமா இந்த புத்தகங்கள்ல வரக்கூடிய சமையல் குறிப்புகளை பார்த்து சமைக்க ஆரம்பிச்சாங்க.
அப்பெல்லாம் நாங்கெல்லாம் விமென்சரா என்னென்னமோ 2 படம் புக்ஸ் எல்லாம் வரும், ஃபெமினா, அதுல எல்லாம் கேக் எல்லாம் வரும். அதையெல்லாம் பார்த்து என்னமோ செஞ்சுட்டு இருந்தோம்னு வைங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அம்மா, பாட்டி, வீட்டுல இருக்கிற அக்கா கூட சமையல் குறிப்பு உனக்கு சொன்னா காது கொடுத்து நான் கேட்க மாட்டேன். இந்த அக்லி காலகட்டத்துல நேரா தட்டு இதுலதான் நாங்க போடுவோம், கூகுள்ல தான் போடுவோம், யூடியூப்ல தான் போடுவோம். அங்க இருக்கிறவங்க சொல்றதுதான் நாங்க சமைப்போம். இங்க இருக்கிறவங்களுக்கு சமைக்க தெரியாது. ஏன்னா 20-30 வருஷமா அடுப்பே கதின்னு கரண்டையோடு பல டிஸ்கவரியும் இன்வென்ஷனையும் கண்டுபிடிச்சவங்களுக்கு எல்லாம் எந்த மரியாதையும் கிடையாது. நேரா இன்னைக்கு உட்காந்துட்டு குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்னிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணா அவங்களதான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். மாறி போச்சு. சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கு பலதுக்கு பேரே தெரியல. நம்ம பலகாரம்னா என்ன சொல்லுவோம்? லட்டு, ஜிலேபி, அதிரசம், மீறி போன ஒரு பாதுஷாவை எட்டி பார்க்கும். இப்ப பார்த்தா பக்லாவா, அப்படி இன்னும் ஒரு சிலதெல்லாம் பார்த்தா ஒண்ணுமேல இனிப்பு பப்ஸ் மாதிரி தான் இருக்குது. நிறைய புது புது ஸ்வீட்ஸ் நமக்குள்ளார வர ஆரம்பிச்சிருக்குது. சந்தோஷமே இது. அடுத்தது இந்த அக்லி காலகட்டத்துல ஒண்ணு சொல்லணும். இதெல்லாம் சொன்ன திட்டதான் போறாங்க இந்த தலைமுறையில. ஏமா என்ன ஒரு தைரியம், எங்களை உட்கார வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கண்டிஷனுக்குள்ளார உட்கார வைக்கிறியே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எங்க நைட்டு 12:30 மணிக்கு நான் போய் வெடிய காத்தால பிரியாணி அப்படின்னு, அது ஊன் சோறு. இந்த ஊனை கெடுத்து ஒரு ஊன் சோறு நீங்க அர்த்த ராத்திரியில பிரியாணி சாப்பிடுறீங்க. நீங்க அர்த்த ராத்திரியில எனக்கு இரும்பல்னு ஒரு டம்ளர் தண்ணி கேட்டா முறைச்சிட்டு எடுத்து கொடுக்குறீங்க. இது காலகட்டங்கள் அந்த மாதிரி மாறிட்டு வருது. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா எனக்கு பார்த்து ரொம்ப பயந்தது என்னன்னா, இந்த நம்ம இந்த ஊர்ல குச்சி கிழங்குன்னு சொல்லுவோம், மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். அத கிரேட்டர்ல போட்டு திருவி அத கொண்டு போய் அடுப்புல போட்டு, அது என்னமோ சவுத் ஆப்பிரிக்கன் டிஷ்ஷா கொல நம்ம போஸ்டருக்கு ஒட்டுவோம் பாத்தீங்களா பசை, அதே மாதிரி செஞ்சு அது ஒரு சிக்கன் குழம்பு பக்கத்துல வச்சு சாப்பிடுறாங்க. நம்ம ஃபில்டர்ல காஃபி போட்டு கொதிக்க பாலை வச்சு சருன்னு பால் காய்ச்சின உடனேயும் அந்த போடுற டிகாஷன் ஜம்முன்னு இருக்கும். இப்ப என்ன நிறைய டக்லோனா காஃபி என்னமோ நிறைய அதுக்குதான் இப்ப நிறைய பேர்கள் இருக்குது. இவ்வளவு பெரிய காஃபி, அதுல 1/4 டம்ளருக்கு மேல 1/2 டம்ளருக்கு மேல வெறும் நுரைய பொக்குன்னு இருக்குது. 600 ரூபாய்க்கு ஒரு கப் காஃபிய வாங்கி காஃபி எங்க வருதுன்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நுரைய தாண்டி காஃபி இருக்குது. சோ இதெல்லாம் காலகட்டங்கள். இது ஏமாற்றமாக உங்களுக்கு தெரியவில்லையா? காசு கொடுத்துட்டு நுரைய வாங்கி ஒரு ஏசியில உட்கார்ந்துட்டு இருக்கிறமேன்னு நமக்கு தெரியலையா? நிறைய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கான்டினென்டல் ஃபுட் எல்லாமே அண்ணா நகர்ல ஸ்ட்ரீட் ஃபுட் ஆயிடுச்சு. இது எல்லாமே உள்ளுக்கு வந்துருச்சு. அந்த சீதோஷணங்களும் தட்ப வெப்பங்களும் நம்மோடு ஒத்து போகிறதா? அது நம்ம பாக்குறோமா? நமக்கு அது செமிக்குதா? இது நம்ம யோசிக்கிறோமா? இதெல்லாம் யோசிக்கல. இப்ப நம்ம அடுப்புக்கு வந்துருவோம். இதெல்லாம் வந்துருச்சுங்களா சமைக்கிறதுக்கு. மைக்ரோ ஓவன், ஏர் ஃப்ரையர், இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் உள்ள வந்துருச்சு. என்னத்தை சமைக்கிறீங்களோ இல்லையோ, கேஸ் பர்னர் 4 இருக்குது. அது என்னத்தமா வைக்க போறீங்கன்னு எனக்கு புரியல. பெருசா ஒரு 4 பர்னர், இதெல்லாம் அடுப்பு உள்ள வந்துருச்சு. இதுல இன்னொரு ஒரு நுணுக்கம், இந்த கழுத தேஞ்சு கட்டெரும்பாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இப்ப டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போய் பாத்தீங்கன்னா அரிசி பை இருக்குது பாத்தீங்களா, 5 கிலோ பை தான் அனாவசியமா இருக்கும். புழுங்கல் அரிசி, ப்ரோ பாயில், ஹாஃப் பாயில்னு ஒரு அரிசி இருக்குது. அதுக்கப்புறம் ரா ரைஸ் எல்லாமே 5 கிலோ அரிசி. 75ல இருந்து 25 ஆகி இப்ப 5 கிலோக்கு வந்திருக்குது. அந்த ஹோட்டல் போற கதை ஒண்ணு சொல்லிட்டு வந்தோம் பாத்தீங்களா தொடர்பியலோட. இப்போ வீட்டுல சமைக்கிறது அரிதாகி விட்டது. ஹோட்டல்ல போய் சாப்பிட்ட காலகட்டம் போய் ஹோட்டல்ல வீட்டுக்கு வர வச்சுக்கிட்டு இருக்கோம். ஹோட்டல்ல நீவாமா வீட்டுக்கு வந்துருதா, ஜொமேட்டோ ஸ்விக்கின்னு நம்ம கைக்கு வந்துருதா, வெளியே போற வேலையும் கிடையாது. இப்போ இதெல்லாம் கிளாசிபிகேஷனுக்கு கொடுத்துட்ட பிரேமா, எதுக்காக இந்த கிளாசிபிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்கணும் இல்லைங்களா? இந்த குட் பேட் அக்லில ஏன் இதை இவ்வளவு ஆதங்கம் நமக்கு அப்படின்னு பாக்குறோம்னா, 75 கிலோ அரிசி மூட்டை இருந்தது அப்படின்னு சொன்னா ஏன் இருந்தது? எப்படி எதுக்கு வாங்கி வச்சோம்? இப்ப நீங்க வாங்கி வைக்க முடியுமா 75 கிலோ அரிசி மூட்டை? செல்லு புடிச்சிரும், ஏன்னா யூசேஜ் கம்மி. அந்த நாளையில மக்கள், ஒரு குடும்பம் உறம்பரைங்களை அனுசரிச்சாங்க, விருந்தோம்பல்களை அனுசரிச்சாங்க.
ஒரு மாசம் ஃபுல்லா ஒரு அக்கா தங்கச்சி வீட்டு குழந்தைங்க நம்ம வீட்டுல இருந்தாங்க, அந்த அரிசி மூட்டை செல்லுபடி ஆயிடும். வெளியூர்கள்ல கல்யாணங்களுக்கு வந்தவர்கள் எல்லாம் நம் வீட்டில் தங்கி அந்த கல்யாணத்தை போய் அட்டென்ட் பண்ணுவாங்க, அரிசி மூட்டை செல்லுபடி ஆயிடும். இப்ப நம்ம கூட்டு குடும்பமாக இருக்கையில அவரவர்கள் வீட்டுக்கு சேர்ந்தவர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, அரிசி மூட்டை செல்லுபடி ஆயிரும். சமைக்கிறதுக்கு திறமை இருந்தது. லீவுகள்ல பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து கரண்ட் கட் ஆயிட்டே இருக்கும், ரொம்ப ரெகுலரா கரண்ட் கட் ஆயிட்டு இருக்கும். 7 மணி ஆச்சுன்னா அந்த சம்மர்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சொந்த பந்தங்களையும் குழந்தைங்களும் ஒரே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த ஆயாவோ அம்மாச்சியோ உட்காந்து ஒரு பெரிய பாத்திரத்துல உருண்டை சாப்பாடு கொடுப்பாங்க. அது வந்து வெறும் உணவு அல்ல, பகிர்தல். எல்லாத்துக்கும் இருக்குதா பகிர்தல், எல்லாரும் சமம் பகிர்தல், அதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. இத்தனைக்கும் அங்க பொருளீட்டாளர்கள் ஒருவராகவே இருந்தார். சிக்கனம் நமது வாழ்க்கையின் கடைபிடிப்பாக இருந்தது. தேவைகளை நம்ம குறைச்சுக்கிட்டோம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க காய்கறி கீரைகள் போதுமானதாக இருந்தது, நம்ம சமையலுக்கு போதும். வெங்காயம் தக்காளி வாங்கினா போதுங்க, சமையல் ஆயிடும். பெருசா ஒண்ணு காய்கறிகள்ங்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. அப்போ நிம்மதி அங்க இருந்தது. உணவில் வந்து ஒரு கட்டுப்பாடு இருந்த பொழுது, பகிர்தல்ங்கிற ஒரு சந்தோஷம் இருந்த பொழுது இருந்தது. நொங்க போய் நம்ம வந்து மே லீவ்ல சாப்பிட்டிருப்போம். குவார்டர்லி லீவுக்கு போனோம்னா அது பனங்கா சேவாவா நம்ம இப்படி ஆரஞ்சு கலர்ல இருக்கும், அப்படி சாப்பிட்டுட்டு வருவோம். அந்த கொட்டையை தூக்கி போட்டோம்னா பனங்கிழங்கா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த எளிமையான ஸ்நாக்ஸ் நமக்கு. அதையெல்லாம் துளைக்க என்ன ஆச்சுன்னா, நீங்க 25 கிலோ வந்துருச்சு அப்படிங்கிற போதே நம்ம வீட்டுக்கு உரம்பரைங்க கால் பண்ணிட்டு வந்தாங்க. செல்போன் வந்துருச்சு. அந்த குட்டை தொலைச்சு பேடுக்குள்ளார வரப்போது நமக்கு கால் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சாங்க. நான் உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், வீட்டுல இருப்பீங்களா கேட்டுட்டு வர ஆரம்பித்தார்கள். அனுமதியோடு உள்ளே வந்தார்கள். அனுமதியோடு அனுமதிக்கப்பட்டவர்கள் அசுவாசமாக அமர்ந்து எப்படி சாப்பிடுவார்கள்? குறைஞ்சு போச்சு, விருந்தோம்பல் குறைஞ்சு போச்சு, எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ 25 கிலோ உங்களுக்கு போதும். இப்போ இந்த அக்லி காலகட்டத்துல நம்ம அடுப்புக்குள்ளாரையே போறது இல்லைங்க. அந்த 5 கிலோ அரிசியும் செல்லரிச்சு போச்சுங்கிறத நாங்க பெருமையா வெளியே சொல்லிக்கிறோம். தாய் தகப்பனை நம்ம அனுசரிக்கிறது இல்லை. என் குடும்பம் அப்படிங்கிறது இருவர் மட்டுமே குடும்பமாகி கொண்டிருக்கிறது, வெறும் இருவர். அந்த இருவருக்கு ஒரு குழந்தை வந்தாவே இப்ப பாரம் ஆயிடுச்சு, செல்போனை கையில கொடுத்துட்றாங்க, சமைக்கிறது கிடையாது. இந்த கையில சாதம் ஊட்டுவாங்க தெரியுங்களா, கையில அது ஒரு பெரிய ஒரு கலைங்க. ஒரு கிண்ணத்துல சாப்பாடு போட்டு இப்படி ஸ்டைலா ஸ்பூன்ல ஊட்டுறது ஹைஜீன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கிடையாது. கையில் சாப்பாடு மிக்சியில போட்டு நீங்க அரைச்சீங்கன்னா பசை மாதிரி வரும். இதே பருப்பு மத்துல கிடைச்சு கையில குழைச்சீங்கன்னா ஒரு பதமா கிடைக்கும். அந்த பதமான சாப்பாட்டை குழந்தைக்கு விரல்ல நம்ம கையில எடுத்து ஊட்டும் பொழுது அந்த சூடு வந்து நம்ம கையில வந்து போதுமா, நம்ம குழந்தைக்கு வாயில வைக்கலாமான்னு நமக்கு உணர்வுகள் தெரியும். முளைக்காத பல்லின் ஈறுகளில் அந்த ஸ்பூன் போய் இடிக்காது. அன்பு எல்லா விதத்திலும் உணவு மூலியமாக சொல்லப்பட்டது. இன்னைக்கு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சேர், அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரே மாதிரி ஒண்ணு வச்சிடுறாங்க. ஏங்க எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தயவு செய்து இந்த வார்த்தைகளுக்காக மன்னிக்கவும். வீட்டுல வளர்க்கக்கூடிய பெட் அனிமல்ஸ்க்கு போடுற மாதிரி அந்த அந்த ட்ரேல போட்டுறாங்க இத. அந்த குழந்தை எடுத்து சாப்பிடுது. கேட்டா they have to learn how they have to take their own food. They know every human being is deliberately designed to take their food. அப்ப நம்மளாம் எப்படிமா வளர்ந்தோம்? இடிச்சு ஊட்டின நம்ம தாய் தகப்பனும் முன்னோர்களும் முட்டாள்களா? இன்னைக்கு அந்த குழந்தை சாப்பிடுறதுல இருந்து உன்னோட சுதந்திரம்னு ஆரம்பிச்சு பேசக்கூடிய ஒத்த வார்த்தையை அந்த குழந்தைங்க மதிக்க மாட்டேங்குது. உணவு என்பது நமது உணர்வு, உணர்வு என்பது நம்மளை வழி நடத்துதல். இந்த அக்லிங்கிற காலகட்டத்துக்கும் மேல எதுவும் போயிடாம முடிந்தால் நீங்க இந்த ஆர்கியாலஜி மாதிரி பின்னாடி போய் அந்த பேடும் அந்த குட்டும் காலகட்டத்திற்கு வந்தோமேயானால் இந்த ஒரு அழகான மனிதன் அப்படிங்கிறது இனி வரும் காலத்தில் ரொம்ப சுபிட்சமாக இருப்பான் என்கின்ற ஆதங்கத்தோடு இந்த அருமையான வாய்ப்பிற்கும் அழகான தலைப்பிற்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாருமே ஒரு நல்ல கிளாப் விர்ச்சுவலாக கொடுத்துடலாம். தேங்க்யூ சார். எஸ், ஒரு அருமையான செஷன். மேம் நேற்று பேசும்போது சொன்ன விஷயந்தான். மேம் எப்பொழுதுமே அவங்களுடைய கண்டென்ட் வந்து யதார்த்தமாக
நம்மளுடைய பாரம்பரியத்தை சொல்கிற மாதிரி நம்மளுடைய ஃபேமிலியோடு கலந்து அவங்க லாஸ்ட்டாக எடுத்த காம்பஸ் அந்த டாப்பிக்கில் கூட ஞாபகம் இருந்திருக்கும் எனக்கு. மேம் இன்றைக்கி பேசும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே ஒரு அசை போடுற மாதிரி, திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைய நாளும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நாள் தொடக்கமாக இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் தொடக்கத்தை வழங்கின மேம்க்கு நட்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்திக்கிறோம். மேம் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபீட்பேக் முடிஞ்சதோட கடைசியாக ஒரு நிமிஷம் உங்களுடைய ஏற்புரை நீங்கள் வழங்கலாம், மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்லி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமணநாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் சொல்லலாம். இல்லை அப்படின்னா இன்று பிறந்தநாள், திருமணநாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நற்புலரியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். முதலாவதாக வீரசேகரன் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். அன்பு எளிமைய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். ஒன்னே ஒண்ணுதான், வேகமா நான் தனியா நின்று வேகமா சத்தம் போடணும்னு இருக்கு. ஆயா, அம்மாயி, ஆத்தா, அப்பத்தா, வாங்க வாங்க, எனக்கு வயிற்ற பசிக்குது. இதத்தான் சொல்லணும் போல செஞ்சிட்டாங்க. அன்னைக்கு உரமற்ற உணவு கொடுத்தாங்க நாங்க, அதுதான் நமக்கு உடலுக்கு உண்மையான உரமா இருந்தது. அது உரமா மாறினது, அது உரமற்ற உணவா இருந்தது. இன்னைக்கு எப்படின்னு பாத்தீங்க, மளிகை கடை என்னென்னமோ ஞாபகப்படுத்தி விட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மளிகை கடைக்கு போய் அண்ணாச்சு எங்க ஆத்தா உப்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க அண்ணாச்சு. எவ்வளவு என்னன்னெல்லாம் சொல்ல மாட்டோம். வெளியில இருக்கு பாருப்பா, அதுல மரக்கா இருக்கு பாரு, அதுலயே மரக்கால போட்டுட்டு போ. இது வாழ்க்கை முறையினுடைய இது. இன்னைக்கு உள்ளம் பெருத்து இருக்கோ இல்லையோ, மேக்சிமம் பேருக்கு உடல் ரொம்ப பெருத்து, வெயிட், அது இண்டெக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் தாண்டி பெருத்து நிக்கிறோம். ஏன் தெரியுமா? அம்மா சொன்னதுதான். ஒண்ணு சிறுத்து போயிடுச்சு. 75 கிலோல இருந்து 25 கிலோவா வந்தது, அப்புறம் 5 கிலோவா வந்துட்டு, அதுவும் 1 கிலோவாவே மில்லி கிராம்ல வாங்குவோமோ என்னமோ, பயமா இருக்கு எனக்கு. அதனால அந்த அரிசி மூட்டை சிறுத்துது, நம்ம உடல் மூட்டைய பெருத்த வச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மா எல்லாமே உணர்வு பூர்வமா எங்களுக்கெல்லாம், அது என்ன மாதிரி இளம் குழந்தைங்களுக்கு அந்த காலத்து ஞாபகத்தை அப்படியே ஏற்படுத்திட்டீங்க. இறை அருள். அம்மா உங்களுக்கு வணக்கம், நன்றி. அடிக்கடி அன்போடு வாருங்கள், அமுத ஊற்றை, இது போன்ற அமுத ஊற்றை எங்களுக்கு பருகத் தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வீரசேகரன் சார். தொடர்ந்து தாமோதரன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம். தற்போதைக்கு இனிய காலை வணக்கம். பழைய நினைவுகளை இன்று பிரேமலதா மேடம் கூறியது அந்த காலத்திலேயே சென்று விட்டார் போல இருந்தது. ஏன்னா அம்மா கழனி வயல் வேலைக்கு சாப்பாடு தருவாங்க. அப்போ வரும்போது அவங்க அந்த சாப்பாடு இடத்துல அந்த கலவா கீரையெல்லாம் வெளியே தருவாங்க. ஒவ்வொரு கீரை ஒவ்வொரு சுவை. அந்த சுவையில் சாப்பிடும் எந்த சுவைக்கு எந்த கீரை என்று தெரியாது. அப்படி இருந்தது. இரண்டாவது, விருந்தினர் உண்மையிலேயே அந்த 75 கிலோ மூட்டை தான் எங்கள் வீட்டில் இருக்கும். வேற அதுவும் இருக்காது. அதை விட கம்மியான மூட்டையும் இருக்காது. ஏண்டா எங்கள் வீட்டில் 15 பேர் இருப்போம். அந்த 75 கிலோ மூட்டையை அவுத்தா ஒரு வாரம் இல்லை, 20 நாள் கூட வராது, ஒரு வாரம் தான் வரும். அப்படி இருந்தது. இப்பொழுது அந்த 20 கிலோ சிப்பத்தையே தூக்க முடியல. அந்த அளவுக்கு பலம் இல்லை உடம்புல. அப்போ 100 கிலோ மூட்டையை தூக்குறது இப்போ 20 கிலோ மூட்டையே தூக்கிறதுக்கு கஷ்டமாகுது. அந்த அளவுக்கு உணவின் தரம் குறைந்து விட்டது. அப்போ பல கீரைகளை போட்டு சமைக்கும் பொழுது பல கீரைகளில் இருக்கும் சத்துக்கள், சுவைகள் அனைத்தும் கூடி உடலுக்கு வலுவை தருந்ததை தவிர
இப்பொழுது ஏதோ சுவைக்காக சாப்பிடுகின்றோம், அவ்வளவுதான். பிரேமலதா மேடம், சொல்லிக்கொண்டே போகலாம் பழைய நினைவுகளை பற்றி. அடுப்பெரியும் போது வயல் வேலை முடிந்தவுடன் வீட்டுக்கு வந்தால் விறகுகளை கட்டி வைப்பதுதான் எங்களுக்கு வேலை அப்பொழுது. இப்பொழுது கேஸை சுமந்து கொண்டு போடுகின்றார்களே, அதுதான். கேஸ் எடுத்து வரும் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து கேஸ் சிலிண்டர்களை வாங்குகின்றோம். இப்பொழுது அப்பொழுது செஞ்ச வேலையில் இப்பொழுது சிறிதளவு கூட எங்களுக்கு கஷ்டமே இல்லை. ஏன்னா அப்போ அடுப்பு 10 வைக்கணும்னு சொன்னாவே அம்மாவெல்லாம் 5 மணிக்கு எழுந்துப்பாங்க. 5 மணிக்கு எழுந்து சமையல் பண்ணி நான் கழனி வழிக்கு போகும்போதெல்லாம் கொஞ்ச நாள் அதுக்கு முன்னெல்லாம் பழுது போட்டு சாப்பாடு தான் தருவாங்க, அந்த தண்ணி தான் தருவாங்க. அதுக்கப்புறம் போக போக காஃபி வச்சு கொடுத்தாதான் கழனிக்கு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் கிடையாது. போகும் வழியிலேயே டீ கடை இருக்குது, அதில் சாப்பிட்டுட்டு போடுவாங்க. அந்த அளவுக்கு காலங்கள் மாறிவிட்டது. ஆனால் உடல் உழைப்பும் குறைந்து விட்டது. பணம் இருந்தால் போதும், என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிடலாம். இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. இல்லை ஜொமேட்டோவில் ஃபோன் பண்ணிட்டா உடனே வந்துடும். அந்த அளவுக்கு காலம் முன்னேறி விட்டது. உடலின் எடை பெருத்து விட்டது. ஆனால் உள்ளத்தில் உரம் இல்லை. என்ன செய்வது? பழைய காலத்தை நாம் நினைத்து கொண்டு அசைப்படுவதை தவிர பழைய காலத்தை திரும்பி கூட பார்க்க முடியாது. ஆனால் பிரேமலதா மேடம் ஒரு கட்டுரையே எழுதி ஒரு புத்தகம் வெளியிடுவது போல என்று கூறிவிட்டார்கள். அவர்களுக்கு பாராட்டுவதை எப்படி என்று தெரியவில்லை. அதாவது எங்கள் அக்கா முதல் தான் நிறைவே நாள் அவங்களுக்கு. அவங்க வீட்டுக்கு வந்தால் அம்மா அந்த களவாங்கிலே தான் போடுவாங்க. அதுதான் இப்போ டேஸ்டாக இருக்கும். அதுவும் எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு பிசைஞ்சு உண்டை பண்ணி தான் போடுவாங்க. அதாவது அக்கா வருவாங்களா எப்படி ஒவ்வொரு மாதமும் இயங்கி கொண்டிருப்போம். கண்டிப்பாக வருவாங்க அவங்க. ஆனால் முந்த நாள் தான் அவருடைய நிறைவு நாள். அதுக்கு சென்று வந்தோம். சிறப்பு சார். இதே போல பிரேமலதா போல அக்காவோ இல்லை அம்மாவோ இல்லை தங்கையோ இருந்தால் இவ்வளவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில். மிக்க நன்றி நற்புள்ளருக்கு. இதை போன்றவர்களின் உரையை கேட்பதற்கு நாமெல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மிக்க சிறப்பு தான். நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். தொடர்ந்து சரவணன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்காலை வணக்கம் மேடம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்படியே நிகழ்காலத்தை எடுத்துட்டு போயிட்டீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம். வாய்ப்பு நன்றி சார். நன்றி சரவணன் சார். அருணகிரி சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் பிரேமலதா மேடம். இந்த உணவு சம்பந்தமா இந்த குட் பேட் அக்லி மேடம் எடுத்துட்டு வந்த அந்த விதம் சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். அது நாம விரும்பினாலும் விரும்பலனாலும் சேஞ்சஸ் நடக்க தான் செய்யும். ஆனா அது எப்படி ஆரோக்கியமா வந்திருக்கா அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. ஸோ அந்த காலகட்டங்கள்ல உணவு தன்னிறைவு இல்லை பொதுவா. ஸோ இந்த சினிமா பாடல்கள்ல வர மாதிரி ஏர் உழவுனுக்கு ஏற்ற பண்பை மாற்றக்கூடாது. ஆனா இன்னைக்கு அந்த உழவு முறைகள் கூட மாறி இருக்கு. எல்லாமே எந்திரம் வந்தாச்சு. ஃபெர்டிலைசர் இல்லாம உணவு உற்பத்தியே இல்லை இன்னைக்கு. எனக்கு உணவுல தன்னிறைவு அடைஞ்சா கூட அது ஆரோக்கியமானதா இருக்கா, நம்ம போற பார்த்து கரெக்டா போயிட்டு இருக்குமா அப்படின்றதான். ஸோ உணவு ப்ரிப்பேர் பண்ணும்போது உணர்வும் சேர்ந்து ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்போது ருசி கூடும். ஆனா அதுக்கு இப்ப காலம் இல்லை. ஸோ எல்லாமே மாறி போச்சு. அந்த மாறுதல் மோசமான நிலையை போயிட்டு இருக்கு அப்படின்றதான் மேடத்தோட செஷன்ல இருந்து ரொம்ப அருமையா எடுத்து போறீங்க. வாழ்த்துக்கள் மேடம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அருணகிரி சார். தொடர்ந்து சிவகணி மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் மேம். செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது மேம். எல்லாரும் சொன்ன மாதிரி மறந்த விஷயங்களை தேடி எடுத்து கொண்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். அந்த காலத்து அப்படியே நினைவுகள் அப்படியே கூட்டிட்டு போயிட்டீங்க. நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தொலைச்சிட்டோம். ஆனா அதை தொலைச்சதை இப்ப வேற மாதிரி தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ விஷயங்கள் அருமையா. அதுல இந்த நைட்டு நான்வெஜ் சாப்பிட்றதாகட்டும்,
அது வந்து எப்படி கலாச்சாரம் மாறுச்சு அப்படின்னே தெரியல. நீங்க சொன்ன மாதிரி 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த கடை திறந்திருப்பாங்க. இப்ப 10 மணிக்கு போனா கடை சாத்திடுவாங்க கரெக்டா. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஏதாவது வாங்கணும்னா கூட அப்புறம் நேரத்திலேயே எந்திரிக்கணும் அப்படிங்கிற அந்த பழக்கம் எல்லாம் போயிடுச்சு. அந்த டைம் இருந்துச்சுன்னா அந்த உணவை எப்படி ரசிச்சு ருசிச்சு செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கறது சொல்லும் போதே சொன்னீங்க. கீரையில வந்து அந்த வெண்ணெயை உருக்கி போட்டு சாப்பிடும் போது அந்த சுவையே தனியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத ஃப்ரெஷ்ஷா வந்து அந்த கடைக்கீரை எல்லாம் கொண்டு வந்து போடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்குன்னு தனியா ஒரு பாட்டிங்கெல்லாம் வந்து அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம போய் ஒரு கட்டு 20 ரூபா அப்படின்னு எடுத்தாலும் கூட அத அதுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் எச்சா கூட கொடுத்துட்டு போவாங்க, கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு. இவங்க அப்படி இல்ல, அந்த ஒரு 20 அந்த லைன்ஸ் கீரை இருக்குன்னா அந்த 20 லைன் அதே ஒரு 10-15 ரூபாய்க்கு விற்பாங்க. அதெல்லாம் நம்ம நிறைய ஒரு அன்பான உறவுகளை தொலைச்சிட்டோம் அப்படின்னு தான் அந்த இடத்துல வந்து நம்ம சொல்லணும். அப்புறம் அந்த நிறைய அந்த சாக்கு மூட்டை பத்தி சொன்னீங்க. அது சாக்கு மூட்டைலாம் எங்க வீட்டுல அப்படியே பெருசா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே வந்துட்டு ஒன்னா இருந்துட்டு போவாங்க. நான் இப்பவும் சொல்லுவேன் எங்க அப்பா கிட்ட, அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒன்னா இருந்து நாட்கள் எல்லாம் தொலைச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்க என்னாவது செஞ்சு போடுறது கூட விஷயம் இல்லை, ஆனா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. எவ்வளவு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா அந்த உணவு பழக்கமாகட்டும், நம்ம எடுத்துக்கிறதாகட்டும், அப்புறம் நம்ம ஊட்டி விட்டதை சொன்னீங்க. நம்ம கத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஊட்டுறதே கொஞ்ச நாள் தான், அதையும் நம்ம தொலைச்சிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டவ் சொன்னீங்க. அது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அந்த சீமெண்ணெய் விளக்க பொருத்தி வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு பொரியோ ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்போம். அந்த மழை காலத்துல எல்லாம் இந்த கரண்ட் போகும் அப்படிங்கிறது கூட அது ஒரு நினைவு தான். அந்த இப்ப பாத்தீங்கன்னா யூபிஎஸ் இருக்கு, கரண்ட் போயிடுச்சா கரண்ட் வந்துரும். அந்த அந்த போன தருணத்தை கூட ஒரு இருட்டு அப்படிங்கறது எப்படி இருக்கும்னு கூட நம்மளால அனுபவிக்க முடியாது. சோ இருட்டு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல தீப்பெட்டி கரெக்டா போய் எடுப்பாங்க தாத்தா பாட்டி. இந்த இடத்துல ஒரு பாட்டில் வச்சிருப்பாங்க, இந்த இடத்துல இருக்கும், எடுத்து பருத்துங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது கரெக்டா வைக்கலன்னா திட்டும் விழுகும். அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம். அழகா இருந்துச்சு ஒண்ணுமே. நீங்க சொன்னதை வச்சு எழுதற்கான விஷயங்கள் அப்படின்னா தாமோதரன் சார் சொன்ன மாதிரி ஒரு புத்தகமே போடலாம். ஏன்னா தொலைத்ததை மீட்ட நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கூட போடலாம் புத்தகம் தலைப்பு கொடுத்து. ரொம்ப நல்லா கொடுத்துருந்தீங்க. அந்த இதை வச்சு எழுதிட்டு இருந்தேன். ஆக்சுவலா ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். உணவிலே நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற அந்த பெருந்தன்மையோட ஸ்டார்ட் பண்ணீங்க. நான் வந்து சொன்னது எப்படி எடுத்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சொன்னத அது வந்து நீங்க எங்களை கவர் பண்றதுக்காக சொல்லிருக்கீங்க. நல்லா இருந்துச்சு மேம். உணவிலே நல்லதை உயர்வாய் காட்டிட மனமாய் உயிர்ப்பாய் மகிழ்ந்தே உண்போம். நல்லதை தொலைத்த நாட்களை தேடி அல்லதை தவிர்க்க அருமை நாளாய் பல்வினை தோன்றிடும் பருகிடும் உணவால் நல்வினை செய்திட நன்றாய் முயல்வோம். உரமற்ற உணவிலே உறுதியாய் நிற்க மரமற்ற மனிதராய் மாறினோம் இன்று. சிப்பமும் குறைந்து சின்னதாய் மாறி உப்பின் உணர்வாய் குறைந்தே போனோம். நட்பும் உறவும் நம்மிடம் குறைந்தே அறுசுவை உணவை அழகாய் காட்டி துருதுருவெனவே துடிப்பாய் வாழ்ந்தோம். வணிகமும் வந்தே வாழ்வியல் தொலைத்தே அணிகளாய் மறந்த அன்பு மாக்கள். அடுப்பிலே தொடங்கிய அழகிய நாட்கள் உடுப்பிலும் மாற்றம் உணர்விலும் மாற்றம். சூழல்கள் நம்மையும் சுகமாய் இணைக்கும்.
சூழல்கள் நம்மையும் சுகமாய் இணைக்கும். ஆலியாய் நாமோ அனைத்தும் மறந்தே, ஆலியாய் நாமோ அனைத்தும் மறந்தே. கையின் பக்குவம் கருத்திலே கொண்டால், கையின் பக்குவம் கருத்திலே கொண்டால் மையலாய் உணவும் மகத்துவமாய் மாறும், மையலாய் உணவும் மகத்துவமாய் மாறும். விடியலில் தொடங்கிய வியப்பான நாட்கள் முடியுமா என்றும் முறையாய் கொள்ள, விடியலில் தொடங்கிய வியப்பான நாட்கள் முடியுமா என்றும் முறையாய் கொள்ள. காலமும் அறிந்து கண்ட உணவை ஞாலத்தில் ஏற்க நற்புவி உய்யும். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மேம். நான் ஆக்சுவலா எழுதிட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் சார் கூப்பிட்டனால இல்லாடேன்ட்டு நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி 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 சிவகனி மேம். வாய்ப்புக்கு நன்றி சார். சூப்பர் சூப்பர் மேடம், சூப்பர். நன்றி மேம். நீங்கள் சொல்லும் போதும் சரி, மேம் பேசும்போதும் சரி, இந்த பிரியாணி பற்றி பேசினாங்க. எனக்கு பிரியாணி பற்றி பேசணும் டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அதை பற்றி பேசினா ஒரு பெரிய டாபிக், அது ஒரு மிகப்பெரிய மாஃபியா மாதிரி போயிட்டுருக்கு. அதாவது என்னுடைய பையனுக்கு 12 வயசு ஆயிடுச்சு. அவன் பிறக்கிறது அந்த டைமில் தான் வந்து என்னுடைய ஒய்ஃப் சொல்லி ஞாபகம் எனக்கு இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் பிரியாணி அதிகமாக சாப்பிட்ற சமுதாயத்தில் அது அடிக்கடி சாப்பிட்டு பழக்கமாக இருக்கும். குழந்த பிறந்து அந்த குழந்தை பெற்றெடுத்த தாய்க்கு ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணது பிரியாணி ஃபீட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஷாக்காக பேசினாங்க. ஒரு குழந்தை பெற்றெடுத்த ஒரு உடனேவா பிரியாணி எப்படி நம்மளால முடியுமா அப்படின்ட்டு பேசினாங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னா, நைட்டு தூங்குகிற அத்தை சாமத்தில் அந்த எப்படி அந்த உடம்பு கண்டிஷன் இருக்கும், அந்த நேரத்தில் பிரியாணி சாப்பிட்ற அளவு நம்மளாம் பழகிட்டோம். 12 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி மிட் நைட்டில் சாப்பிட்றது ஒரு சாதாரண விஷயமா ஆயிடுச்சு. அது சொல்லும்போது வெறும் 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அர்த்தராத்திரி சாம பிரியாணிலாம் கிடையாது. ஆனால் இந்த 12 வருஷத்தில் இது வந்து ஒரு மிகப்பெரிய பீக். சென்னைன்னு இல்லை, திருச்சியில் பார்த்துருக்கேன், எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து அந்த அர்த்தராத்திரி பிரியாணி வந்துடுச்சு. அடுத்தது வந்து இந்த எல்லாருக்குமே வந்து இந்த சாப்பாடு போட்டது, அது வந்து இது யாரும் தப்பாக நினச்சிக்கலன்னா, பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிற கணவரை திட்டும்போது கூட அதான் சொல்லி தான் திட்டுவாங்க. அப்போ உன் குடும்பத்துக்கே நான் வடித்து போட்டிருக்கேன், எல்லாம் வந்து இங்கே சாப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் திட்டுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி திட்டுறதுக்கு கூட வழி இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். ரைட், நன்றி சிவகனி மேம். தொடர்ந்து வீரசேகரன் சார் திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். ஐயா, என்னால் தவிர்க்கவும் இல்லை. ஆத்தா வந்து இன்னைக்கு 3 சோறுன்னாங்கல்ல, ஆத்தா உட்காந்து அப்பாவிலேருந்து அம்மாவிலேருந்து அப்பாவோட தம்பி சித்தப்பாவிலேருந்து பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஊட்டுவாங்க, கையில உருட்டி கொடுப்பாங்க. அதுல வேடிக்கை என்னன்னா, இன்னைக்கு நினைப்பு வர்றது, அப்பாவுக்கு கொடுக்கறப்ப ஒண்ணும் பண்ண மாட்டோம், சித்தப்பாவுக்கு கொடுக்கறப்ப ஒண்ணும் பண்ண மாட்டோம். அம்மாவு கையில அவங்க ஆட்டா உருட்டி வைக்கிறப்ப மட்டும் ஓடி போய் எனக்கு கொடுக்காம உனக்கு கொடுத்துட்டாங்க கொண்டா அப்படின்னு புடுங்கி அதை சாப்பிடுவோம். அக்கா அதுல புடுங்குறதுக்கு அக்காவோடையும் எனக்கும் சண்டை வரும். இல்ல உனக்கு தான் கொடுத்துட்டாங்களே, ஆட்டா உருட்டி கொடுத்தாங்களே அப்படின்னு. இந்த மாதிரி அம்மா உருண்டையும் வாங்கி உண்போம். அதுக்காக இப்ப கவிதேவதை அவர்கள் கவிதை வாசித்ததுக்கு ஒரு பின்னூட்டமா நாங்கிறோம். உண்போம் நம் உடலுக்கு மட்டுமின்றி நம் உறவுக்கும் சேர்த்தே உண்போம். உறவை வளர்த்து உண்போம் உறவை வளர்த்து உடல் வளர்ப்போமே. நன்றி. மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. வணக்கம். நன்றி சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது குட்டு பேட் ஆனாலும் சரி, பேடு அக்லி ஆனாலும் சரி, இது எல்லாத்தையும் மீட்டெடுக்க நம்ம நற்புலரி ஒரு தளம் போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது. இந்த தளத்துக்கு நபர்கள் வந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்ற அளவு ஒரு பின்னோட்டம், கவிதைக்கு கவிதை, என்ன ஒரு அற்புதம் காலை வேளையில். மிக்க நன்றி வீரசேகரன் சார். தொடர்ந்து ரமேஷ் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி.
நாங்க டிராவல்ல இருந்ததுனால ஹைதராபாத்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டு சென்ட்ரல்ல திருப்பி நெய்வேலி கார் ஏற டிரான்சிஷன்ல இருந்தனால ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் கொடுக்க முடியல. அதாவது அவங்க ஸ்டார்டட் அது மாதிரி நைட்டு சொன்னதுனால எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு இனிமே முதல் நாள் நைட்டு தான் சொல்லணும் போல இருக்கு. அப்பதான் இந்த மாதிரி குட்டான ஒரு ஸ்பீச் கொடுக்க முடியும். ஃபவுண்டர் சார் நோட் பண்ணிங்க, பிரேமலதா மேம் வந்து முதல் நாள் நைட்டு புக் பண்ணிடுங்க. அப்பதான் குட்டான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்க என்னென்ன குட்டான விஷயங்கள் நம்ம உணவுல ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு இப்ப கூட இதுல இருந்து திரும்பி அக்லில இருந்து குட்டுக்கு நம்ம மாறுறதுக்கெல்லாம் நம்ம உணர்வா ஃபீல் பண்ணா மாறி வந்துடலாம். ஒன்னும் ரொம்ப தூரம் கடந்து போகலான்றதுதான் என்னோட கருத்து. இப்ப என்ன இதுல குடும்பம்னா நம்ம ஒரு 50+ இருக்கிற ஏஜ் குரூப்பே கிட்டத்தட்ட அந்த அக்லி இடத்தை நோக்கி மாறிட்டு போறோம்ன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதுவே ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஸோ நம்ம அட்லீஸ்ட் வெளில வர ஆரம்பிக்கும் போதுதான் அடுத்த ஜெனரேஷனை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ நம்ம முதல்ல அதை கான்சியஸா கொண்டு வந்துட்டோம்னா இதுல இருந்து தப்பிச்சு வந்துடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். நம்ம உணவே வரத்துல ஐ மீன் உணவும் உணர்வும்ல கூட இது சம்பந்தமா நிறைய பேசியிருக்கிறோம் நம்ம. ஸோ அந்த வகையில ரொம்ப அருமையான ஒரு டாபிக் ஒட்டி இதை கொண்டு போயிட்டு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தது ரொம்ப அருமையான இருந்தது. பிரேமலதா மேடம், வாழ்த்துக்கள். நன்றி, வாய்ப்பு. நன்றி 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 சார். நிச்சயமாக நான் நோட் பண்ணிக்கிறேன் சார் நீங்கள் சொன்னதை. மேடம்க்கு முதல் நாள் நைட்டு தான் ஆக்சுவலாக எந்தளவு ஒரு இதில் வந்து விஷயங்கள் இருக்குது. நான் காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல மாட்டேன், சுலபம்னு சொல்ல மாட்டேன். ஒரு இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுல எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதத்தில் என் சைடில் மிஸ்டேக்ஸ் இருக்குது. கொஞ்சம் ட்ரெயினர் வந்து அலோகேட் பண்ணதில் கொஞ்சம் அவங்களுடைய டேட் வந்து மாறி சில விஷயங்கள் நான் மிஸ்டேக் பண்ணேன். சிவகனி மேம்க்கு வந்து 2 டேட் போட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 ட்ரெயினர் வந்து டேட்டு ஃபைனலாக கொடுத்த பிறகு அவங்க வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயினர் காலையில் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிருத்திவிராஜன் சார் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லிங்க்கு சரியாக கிடைக்காம அவங்களுக்கு வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டேட் போட்டு அவங்க வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சில காரணங்களால் தான் வந்து மேம்க்கு வந்து கடைசி சமயத்தில் கூப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மேம்க்கு முன்னாடியே டேட் கொடுத்துருக்கணும், அவங்கள்ட்ட டேட் கேட்டிருக்கணும், அவங்களோட டேட் கேட்டு ஃபில் பண்ணியிருக்கணும். நான் மேம்கிட்ட சொன்னதும் அதுதான். மேம் வந்து ஒரு எப்படியா இருந்தாலும் நீங்கள் சூப்பராக பண்ணிவிடுவீங்க மேம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இன்றைக்கி மேம் வந்து சூப்பர் இல்லை, சூப்பர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு செஷன் ஃபீட்பேக் இங்கே இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அதிலே தெரிஞ்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஆல். மேம், உங்களுடைய ஏற்புரையை நீங்கள் வழங்கலாம் மேம். ஒரு மிக மகிழ்வான ஒரு ஏற்புரைன்னு சொல்லணும். சிவகனி மேடம்ல ஸ்டார்ட் பண்ண இந்த கமல்ஹாசன் மாதிரி பாட்டாவே பாடிட்டியாங்கிற மாதிரி கவிதையாவே அவங்க வாசிச்சிடுறாங்க. வீரசேகர் சார் வந்து 2 முறை வந்து ஃபீட்பேக் கொடுத்து வேல்யூபிள்ட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்துக்களை இயல்பானதா எப்படி இருந்தது தன்னோட பொருத்தி பார்த்துக்க முடியுதுங்கிற போது இந்த தளம் வந்து திருப்ப நம்மள வந்து ஒரு கம்ஃபர்ட்டா வச்சுக்கக்கூடிய ஒரு தளம். உங்களோட ஒவ்வொருத்தரோட வார்த்தைகளும் வந்து எனக்கு வந்து இட் இஸ் குவைட் ப்ரிஷியஸ்ன்னு சொல்லணும். இன்னொன்னு, ரொம்ப நாள் எனக்கு கொஞ்சம் கோல்டு அந்த மாதிரி மெடிசன்ஸ் கொஞ்சம் உடம்பு முடியாம அப்படியே கொஞ்சம் தூக்கத்தை வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு திருப்பி அகைன் பேக் டு ஃபார்ம் மாதிரி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தலை குத்தி விளக்கு போட்டு சாமி எல்லாம் கூப்பிட்டு எனக்கு வந்து ஒரு புது நாளா இன்னைக்கு திருப்பி பிரேமா இன்னையில இருந்து ஸ்டார்ட் பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அதுக்கு இந்த நற்புல நறுக்கி எனது மனமார்ந்த நன்றிகள். எனக்கு நீங்க சொல்லையில கூட அந்த உணவையும் உணர்வையும் நீங்கள் கலந்து அதை புரிதல் இருக்கிறதுல இருந்து அந்த எல்லாத்தையுமே உங்களோட சேர்த்துக்கிறீங்க. அந்த கீரை இதெல்லாம் எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம சொல்லும் வார்த்தைகள் உணர்வு பூர்வமாக அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் முன்னால் நமது வார்த்தைகளை முன்வைக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். திருப்பி எனக்கு இந்த பிரியாணி இதெல்லாம் சொல்ற போது எனக்கு
நான் எடுத்துட்டு வந்துட்டேன் ஒளிய நம்ம என்னமோ ஒரு சாடல் மாதிரி ஆயிருமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது யதார்த்த உண்மைகளை நான் எந்த ஒரு மனோநிலையில உங்ககிட்ட சொன்னனோ அதோ மனோநிலையில நீங்க வந்து அதை கிரகிச்சு உள்வாங்கி எனக்கு அது ஃபீட்பேக்காவும் சொன்னது ரொம்ப சந்தோஷம். எனக்கு சார் வந்து நேத்து பேசின போது ஒரே ஒரு கீவேர்டு தான் இந்த டாபிக் எடுத்ததுக்கு எனக்கு முக்கிய காரணமா இருந்தது. சரி, நான் உப்மா மாதிரி லாஸ்ட் மினிட்ல என்ன சேர்த்திருக்கீங்களான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் உணவுங்கிறதே எனக்கு மைண்டுக்கு வந்து கடகடன்னு அந்த டாபிக்கோட சேர்த்தனேன். மிக அருமையான நாள், ரொம்ப அழகான துவக்கம். எனக்கு என்னைக்குமே நான் நற்புலனறியில வந்து பேசிட்டு இப்படி போற போது எங்க வீட்டுல கேட்பாங்க, ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே பிரைட்டா இருக்குது முகம் அப்படிம்பாங்க. சோ இப்படி ஒரு அழகான நாட்களை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் மேம். மிக்க நன்றி. நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு மிக சிறப்பான நாள் தொடக்கத்தை வழங்கினேன். இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பயிற்சியாளர் பிரேமலதா மேம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்துட்ருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், வேலை நிமித்தம் காரணமாக வர இயலாத அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் ஒரு நல்ல செஷன், நல்ல நபருடன் நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நன்றி சார். மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.